वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। अर्जुन उवाच स्थाने हृषीकेश तव प्रकीर्त्या जगत्प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். अर्जुन उवाच स्थाने हृषीकेश तव प्रकीर्त्या जगत्प्रहृष्यत्यनुरज्यते च
ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அன்பர்களே, ஸ்ரீமத் பகவத்கீதையில் உயர்ந்த பற்பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக தேகம், ஆத்மா இவற்றை குறித்ததான தெளிவு நமக்கு உண்டாகி இருக்கிறது. அதை நாம் காரியகரமாக, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறோம் என்பது ஒருபுறம் இருக்கட்டும், நம்மிடையே ஒரு தெளிவு வந்திருக்கிறது என்பது உண்மை. அதை நாம் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும், அதை நாம் நன்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். தற்பொழுது இந்த அர்ஜுனனுடைய ஸ்துதி என்பது பகவத்கீதையில் மிக மிக விசேஷமானது. பகவத்கீதையே விசேஷமானது. தினந்தோறும் பகவத்கீதையை பாராயணம் செய்வது நமக்கு சகல க்ஷேமங்களையும் தரவல்லது. ஆகையால் தான் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அத்தியாயத்தை பூர்த்தி செய்தவுடன் அனைவரும் அமர்ந்து கொண்டு கூட்டு பாராயணம் என்று செய்கிறோம். அத்தகைய உயர்ந்த இந்த பகவத்கீதையில் இந்த ஸ்லோகம் மிக மிக முக்கியமானது. எப்படி நாம் சர்வதர்மான் பரித்யஜ்ய என்னும் அந்த சரமஸ்லோகத்தின் பொருளை பார்க்கிறோமோ, சரமஸ்லோகம் இன்றியமையாதது என்று உணர்ந்திருக்கிறோமோ, அதே போன்று இந்த 36வது ஸ்லோகம் அது முக்கியமானது. சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகை என்று சுவாமி ராமானுஜ பாஷ்யத்தை தழுவிய ஒரு விரிவான வியாக்கியானத்தை இயற்றியிருப்பதை நாம் அறிகிறோம் இல்லையா? அதில் அவர் ஒன்றை குறிப்பிடுகிறார். இப்பொழுது இன்றைய தினம் நாம் சொல்லும் இந்த ஸ்லோகம் மந்திர சித்தி பெற்ற ஸ்லோகம் என்று வர்ணிக்கிறார். பல புத்தகங்களில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பல ஊடகங்களில் நாங்கள் இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்களும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது அடியேனும் பகவத்கீதையின் 11வது அத்தியாயத்தில் 36வது ஸ்லோகத்தை மந்திரமாக சொல்லப் போகிறேன் என்றால், சுவாமி நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள் மந்திரம் எத்திரேன கோபையேத் என்று. மந்திரத்தை மறைத்து வைக்க வேண்டும், மந்திரத்தை மறைக்க வைக்க வேண்டும், மந்திரத்தை பலவிதமாக சொல்லக்கூடாது, பலரும் சொல்லக்கூடாது, அதை ஆச்சாரின் மூலமாகத்தான் உபதேசிக்க பெற வேண்டும் என்று. ஆம், உண்மைதான், சரிதான். இந்த தெளிவு உங்களுக்கு இருந்தது என்றால் அது மேன்மையானது. இப்பொழுது இதை பகவத்கீதையின் ஒரு ஸ்லோகமாக சொல்லப் போகிறேனே தவிர்த்து தனியாக மந்திரமாக சொல்லப் போவதில்லை. இதை நீங்கள் மந்திரமாக அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களானால் தகுந்த ஒரு ஆச்சாரியனிடத்தில் இந்த ஸ்லோகம் அதனுடைய அர்த்த விசேஷங்கள் மந்திரோபதேசமாக பெற்றே ஜபம் செய்ய வேண்டியது. ஆனால் பல நியமங்கள் அதற்கு உண்டு. அந்த நியமத்தின்படி தற்பொழுது யார் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து நீங்கள் அவர்களை அணுக வேண்டும். மேலும் இந்த பகவத்கீதா புத்தகங்களில் நீங்கள் பார்க்கலாம், பகவத்கீதா யஜ்ஞ பிரகாரா, எப்படி பகவத்கீதா ஹோமம், கீதா ஹோமம்ன்றது எப்படி நடத்தணும்னு காமிச்சிருப்பான். இந்த ஸ்லோகம் அங்கே தியானமாக சொல்லப்பட்டிருக்கும். ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரகிருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ. ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரகிருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. சுவாமி தேசிகன் இதற்கு வியாக்கியானம் அருளி செய்யும் பொழுது விஷ்ணு பஞ்சரம் என்னும் மந்திரசாஸ்திரத்தின்படியாக இதற்கு வியாக்கியானம் பண்ணுறார். பூத பிரேத பிசாச்ச யக்ஷ ரக்ஷ டாகினி மோகினி ரேவதி முதலான பயங்கர துஷ்ட கிரகங்கள், பூத பிரேத பிசாச்சங்கள்
இவைகளினால் நமக்கு வரும் உபத்திரவங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு இது ஒரு கவச்சமாக விளங்குகிறது. இது உள்ளுக்குள்ளே போனோன்னா பலபடியாக சொல்லணும். ஏற்கனவே சொன்னபடியாக பப்ளிக்கில் எவ்வளோ சொல்லலாமோ அவ்வளோதான் பப்ளிக்கில் சொல்ல முடியும். எல்லாத்தையும் பப்ளிக்கில் சொல்ல முடியாது, பப்ளிக்காக சொல்லக்கூடவும் கூடாது. அர்ஜுன உவாச்ச, ஹே ரிஷிகேஷ, இந்திரியங்களை நியமிப்பவனே, இந்திரிய நியந்தா என்ற பெயர் ரிஷிகேஷ, தவ பிரகீர்த்தியா, உன்னை இப்படியெல்லாம் புகழ்வதினாலே, பெரும் பெருமையை உனக்கு சொல்வதினாலே, ஜெகத் பிரகரிஷதி, உலகத்திற்கே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால, அவன் புகழ் பாடுவதனால உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அனுரஜ்யதேச்ச, அது அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குறது. அனுரஜ்யத்தேன்னு அர்த்தம், மேலும் மேலும் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குறது. ரக்ஷாம்சி பீதானி, அதே சமயத்தில் அரக்கர்கள் பயந்து ஓடுறா, நடுங்கி போறா. வாழலாம், கிட்ட வர முடியல வாழல, ஐயோ அப்படின்றா. ஏன்னா பெருமாளை பார்த்தா பயந்தான் அவளுக்கு. திசோத்ரவந்தினர், 10 திசையிலும் தலதரிக்க அவர்கள் ஓடுகின்றார்கள். சர்வே சித்தசங்காக நமஸ்யந்தி, எல்லா சித்தர்கள் திரள், அந்த சித்தர் கூட்டம் இருக்கே அது எல்லாம் வந்து நமஸ்யந்தி, எல்லாம் ஒன்று வந்து சேவிக்கிறது. இதெல்லாம் எப்படிப்பட்டதுனர்? ஹே வாசுதேவா, தத் ஸ்தானே, ஸ்தானேன்னு அர்த்தம், இவை அனைத்தும் உனக்கு தகும். என்னாமஸ்மரணாத் பீதாக பூதவேதாள ராட்சசாக ரோகாத்யாச்ச பிரணஷ்யந்தி பீஷணம் தம் நமாம்யஹம். பாஞ்சராத்திரத்தில் அகிர்புத்னிய சம்ஹிதா என்று ஒன்று உண்டு, ஒரு நூல். அது முழுக்க முழுக்க பரமேஸ்வரன் பகவத் ஆராதனத்தை உபதேசிக்கக்கூடிய வழி அது. அதில் நிருசிம்ம அனுஷ்டு மந்திரத்தை வியாக்கியானம் பண்ணுறார் சங்கர பகவத்பாதர். பெருமாள் நிருசிம்மன் விஷயமாக ஒரு மந்திரம் இருக்குது, நிருசிம்ம மந்திரம், மந்திர ராஜபதம் என்று அது இருக்குது, மந்திர ராஜம் என்று பெயர் அதற்கு. அது உக்ரம் என்று ஆரம்பிக்கும் அந்த மந்திரம். அதுவும் உபதேசபரமாக சொல்ல வேண்டிய மந்திரம் தான் அது. இப்போ எல்லா புஸ்தகத்துலேயும் போட்டுடுறா, டேப் ரெக்கார்டர்லாம் கூட போட்டுடுறா. நிறைய பேர் ஃபோனில் கூட அதை ரிங் டோனாக வச்சுட்டுருக்கான். தப்பு தப்பு தப்பு, அவ்வளோதான் விஷயம். அதில் பீஷணன் என்று பகவானுக்கு ஒரு திருநாமம். பீஷணன் அர்த்தம்னா பயங்கரமானவன் அர்த்தம். பீகர பீகர பீஷண 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 பீகர என்று நிருசிம்மாவதாரத்தில் பயங்கரம் 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 என்று பயங்கரத்தை சொல்லுவான். என்னாம ஸ்மரணாத் பீதாக ரக்ஷாம்சி பீதானி திசோத்ரவந்தி. ஹே நிருசிம்மா, பிரபோ நாரசிம்மா, மகாசிம்மா, உக்ரசிம்மா, புச்சசிம்மா, வாயுசிம்மா, அக்னிசிம்மா, பாகி 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 திராகி 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 என்று நிருசிம்மன் திருநாமத்தை சொன்னான். என்னாம ஸ்மரணாத் பீதாக, எவனுடைய திருநாம சங்கீர்த்தனம், அந்த திருநாம ஸ்மரணத்தினால பீதாக பயந்த பூத வேதாள ராட்சசாக, பூத பிரேத பிசாச்சங்கள், ரோகாத்யாச்ச பிரணஷ்யந்தி, ரோகாதிகள், உள் ரோகங்கள் வெளி ரோகங்கள் ரெண்டும் இருக்கே, காமம் குரோதம், இதெல்லாம் ரோகங்கள் தானே, நமக்கு நம்மளை இம்சிப்பது தானே, நமக்கு துன்பத்தை விளைவிப்பது தானே. ரோகாத்யாச்ச பிரணஷ்யந்தி பீஷணம் தம் நமாம்யஹம். ஆனால் பகவானுக்கு என்ன பேர்? பீஷணன் பேர். எதை விரட்டுறான்? பூத பிரேதங்களை விரட்டுறான், பிசாச்சங்களை விரட்டுறான், டாக்கினி முதலான துஷ்ட கிரகங்களை நிவர்த்தி பண்ணுறான். அவைகளுக்கு இவன் பீஷணன் என்று பெயர். ரக்ஷாம்சி பீதானி திசோத்ரவந்தி. ஹே நிருசிம்மா, ஹே கிருஷ்ணா. இப்போ கிருஷ்ணன் யார்? நிருசிம்மன். நிருசிம்மன் தான் கிருஷ்ணன். பிரகலாதனை நெருப்பில் தூக்கி போட்டு அக்னியை கொடுத்து மலையிலேருந்து உருட்டி விட்டு சமுத்திரத்தில் கல்லை கட்டி இறக்கி ஆலகால விஷத்தை கொடுத்தாலும் பிரகலாதனுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படலை, சௌக்கியமாக இருக்கான் பிரகலாதன். அப்போ பார்த்தா இரண்யகசிபு, ஏண்டா உன்னை ஏதாவது பிசாச்சு பிடிச்சதான்னு. ஆமாம், பிசாச்சு பிடிச்சது. என்ன பிசாச்சில்? கிருஷ்ணகிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணன்றதான பிசாச்சு என்னை பிடிச்சி கொடுத்துன்றான். கிருஷ்ணன்றதான பிசாச்சு என்னை பிடிச்சது அப்படின்றான்.
ஸ்தானே ரிஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரகிருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காஹ. இந்திரியங்களை நியமிக்கும் வாசுதேவா, உனது உயர்ந்த புகழுனல் ஒருவன் என்கோ. உன்னுடைய உயர்ந்த அந்த புகழினாலே உலகத்திற்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஜகத் பிரகிருஷ்யதி அனுரஜ்யதேச்ச. பிரகிருஷ்யதி ஜகத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஜகத்து மறுபடியும் உன்னிடத்தில் அன்பு செலுத்துறது. அனுரஜ்யதேச்ச. ராட்சசர்களோ பல திக்குகளில் ஓடுறா, அப்படி ஓடுறா, எங்கெங்கயோ தலை தெறிக்க ஓடுறா, நிற்க முடியல. அவளுக்கு பயம், யாராவது எப்படியாவது காப்பாற்றினா, தங்களை காப்பாற்றினா போகிறோம், எங்கேயாவது யாராவது தன்னை காப்பாற்றுவாளா அப்படின்னு தேடுறா. சித்தர்களோ சேவிக்கிறா பெருமாளை. நம சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ. சித்தர்கள் கூட்டம். நிறைய பேர் சித்தி அடையணும் அப்படி உட்காந்து சமாதி பண்ணணும், இப்படி உட்காந்துக்கிறா, ஜபம் பண்ணுறா, அப்படி ஜபம் பண்ணுறா, இப்படி ஜபம் பண்ணுறான்னு. இந்த ஜபம்லாம் சித்திக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை கரெக்டாக புரஸ்சரணம் பண்ணி தியானம் பண்ணி ஜபம் பண்ணணும். அதனால்தான் தேசிகன் சாதிக்கிறார், விஷ்ணு பஞ்சரம் முதலான இடங்களில் பிரயோகிக்கக்கூடிய மந்திரம் இது. அர்ஜுனனுக்கும் அந்த ஸ்தோத்திரம் உபதேசமாயிருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த மந்திரத்தை கொண்டு பரமாத்மா உபாசனம் பண்ணணும்னு அர்ஜுனன் ஆசைப்படுறான். அந்த மந்திரத்தை கொண்டு பகவானை ஆராதிக்கணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும் என்று அந்த மந்திரத்தினுடைய மகிமையை உணர்ந்தவதனாலே அர்ஜுனன் பேசுகிறான்னு தெரிகிறது. ஜகத் சமஸ்த ஜகத் பிரகிருஷ்யத் அனுரஜ்யரேச்ச. உலகம் கழிப்புறுகிறது, உலகம் உன்னை நெருங்குகிறது, உலகம் உன்னிடத்தில் மேலே அன்பு வைக்கிறது. அப்படின்னா உலகம்னா அர்த்தம் யோசிச்சு பாருங்க. மஞ்சாஹா குரோஷந்தின்னு ஒரு வாக்கியம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். கட்டில் கத்துகிறது அப்படின்னா, கட்டில் கத்துறாதான் அர்த்தம். கட்டில் கத்துமா? கட்டில் மேலே உட்காந்துருக்கிறவா கத்தின்னு இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? ஒரு விஷயம் புரியுதோ இல்லையோ? அந்த ஊரே சத்தம் போடுறது அப்படின்னு ஒருத்தர். அந்த ஊர் எப்படி சுவாமி சத்தம் போடும்? ஊர் எப்படி சத்தம் போடும்? ஊரில் இருக்கிற மனுஷாலாம் கத்துறான்னு அர்த்தம். அந்த மாதிரி உலகம் சந்தோஷத்தை அடைகிறது, உலகம் உன்னை நெருங்குகிறது, உன்னிடத்தில் அன்பு வைக்கிறது, அந்த உலகம் உன்னிடத்தில் பாசம் வைக்கிறது என்றால் ஜகத் சமஸ்தம் ஜகத் பிரகிருஷ்யத் அனுரஜ்யரேஜ. பிரகிருஷ்யதி அனுரஜ்யரேஜ ஜகத் என்றால் அதன் பொருள் யுத்தத்தை பார்க்க குழுமியிருக்கும் தேவ கந்தர்வ யக்ஷ வித்யாதர கிம் புருஷ சித்த சாரண கூட்டங்கள் நிறைந்த இந்த ஜகத் என்று பொருள். பிரகிருஷ்யதி அப்படின்னாரு. பிரகிருஷ்யத்தினா நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்தாலும் நம்முடைய கண் அப்படி மலர்ந்துடாதா? ஆஹா, ரொம்ப நாள் கட்சி அவர் வந்திருக்காரு, அவரை பார்க்கணும்னு தோணாதா? அவர்கிட்ட பேசணும்னு தோணாதா? அவரை கொஞ்சம் கோலாவனும் அளவலாவனும் தோணாதா? ஜகத் பிரகிருஷ்யதி. அப்படி பிரியனான அதிதியை ஒருவன் அடைந்தால் அப்பொழுது கண்ணுக்கும் மனசுக்கும் ஏற்படும் பிரீத்தி பகவானை சேவித்ததினால் அவர்களுக்கு உண்டானது. அனுரஜ்யதேச்ச. அனுரஜ்யதேச்ச. தாய் தந்தையர்களுக்கு குழந்தையினிடத்தில் என்ன ஒரு பிரீத்தியோ, தாய் தந்தையர்களுக்கு குழந்தையினிடத்தில் என்ன ஒரு பரிவு உண்டாகுமோ அந்த பரிவு உண்டாயிடுச்சு பெருமாள்கிட்ட. வீக்ஷந்தே த்வா விஸ்பிதாச்சைவ சர்வே. எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்கலாம். இப்போ ரொம்ப வயசான ஒருத்தர் கிரிக்கெட் மேட்ச் விளையாட வரார். அந்த ஸ்டேடியமே எழுந்து அவரை பார்த்து கை தட்டுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் 2 6 2 4 அடிக்கிறார். இவ்வளோ வயசாயம் பற்றி அவருடைய வீரியம் குறையல. இவ்வளோ வயசுக்கு அப்புறம் அவர் பியூட்டிஃபுல்லாக விளையாடுறவர் அப்படின்னா ஆச்சரியத்தோடு எல்லோரும் பார்க்கலாம். இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட வேண்டியது, இவர் போயிட வேண்டியது, இவர் உட்காந்துக்கூடாது, இவர் வேஸ்ட்டு, இவர் டீமில் எடுக்கிறதே வேஸ்ட்டு, இவரை டீமில் வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டவாள்லாம் கூட ஆச்சரியத்தோடு பார்க்கலாம். தேவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்குறா. சித்த சங்காகனா சித்தச்சாரணர்கள்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறா. அதே மாதிரி ராட்சசர்களும் ஆச்சரியத்தோடு பார்க்குறா. அசுரர்களும் ஆச்சரியத்தோடு பார்க்கலாம். ஏன்? பிரதிகூலர்கள் தான் அவர்கள்லாம். பிரதிகூலர்லாம் தீயவை செய்பவர்கள் தான். இவனை பார்த்து அஞ்சி நடுங்கி பயந்து பொடரில கால்பட ஓடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த விதம் ஓடுவதை அர்ஜுனன் காணும்படி பெருமாள் பண்ணுறான்.
அது உண்டாச்சே. இப்ப அர்ஜுனனுக்கு என்ன தெரிகிறது? அட்டா, நாம நினைச்ச பயல் இல்லை இவன். நாம நினைச்ச மாதிரி அவ்வளவு சாமானியமானவன் இல்லை, அவ்வளவு சாதாரணமானவன் இல்லை, பெரிய ஆசாமியா இருக்கணும். ஏன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுறாளே, இந்த கோவர்தன மலை, கிருஷ்ணன் கோவர்தன மலையை தூக்கினான். நாம் எல்லாம் அந்த கதையை அறிவோம். கோவர்தன கிரிதாரி என்ற கிருஷ்ணனுக்கு பெயர். மலையை தூக்கிட்டான், அப்படி தூக்கி கையில் வச்சுட்டு இருக்கான். உடனே கோபர்கள்லாம் ஓடி வந்தான். கையில் சவுக்கு, பெரிய பெரிய சவுக்கு கட்டை, மூங்கில் கடி இதெல்லாம் வச்சுருக்காவா. அதை கொடுத்து அந்த மலைக்கு முட்டு கொடுக்குறாளாம். என்னென்னா கிருஷ்ணனுக்கு கை வலிக்கும், கிருஷ்ணனால் எவ்வளவு நாள் அந்த மலையை தூக்கி வச்சுட்டு இருக்க முடியும், எனவே நான் அப்படி பிடிச்சிக்கிறேன், நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு இவாள்லாம் சப்போர்ட் பண்ணுறாளாம். இப்போ கிருஷ்ணன்கிட்ட சொன்னாலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா நீ ரொம்ப கை வலிக்கும், கை எடுத்துருன்னு. அவ்வளோ பெரிய மலை, கோவர்தன மலைன்றது பர்வதம்ன்றது, அதை கிருஷ்ணனுடைய கையால் தூக்கிட்டான். நான் யோசிச்சு பாருங்க. இவெல்லாம் முட்டு கொடுக்குறா, கையில் கொம்பு கொண்டு கழி கொண்டு, நீ கையெடுத்துரு கிருஷ்ணான்றா. ஒருவேளை கிருஷ்ணன் கையெடுத்துட்டா இவா நிலைமை என்ன ஆகும்? ஒருவேளை கிருஷ்ணன் சரிதான் போ அப்படின்னு கையெடுத்துட்டானா சபக், ஒரு சாமானிய மனிதன் பண்ணக்கூடிய காரியமா? சாதாரண ஒருத்தனால மலையை தூக்கி 7 நாட்கள் எந்த சிரமமும் இல்லாமல் கையில் தூக்கி வச்சுக்க முடியுமா? அதுவும் அந்த மலைக்கு அடியில் ஒதுங்கினவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. மாடுகள் பாட்டுக்கு மேய்ஞ்சின்னு இருக்கு, புருஷர்கள் பாட்டுக்கு அவா காரியத்தை பார்த்துட்டு இருக்கா, ஸ்திரீகள் பாட்டுக்கு அவா காரியத்தை பார்த்துட்டு இருக்கா. மலையிலேருந்து பெருகக்கூடிய அருவிகள் அவா தீர்சாமாடி துணிகளை துவச்சுண்டு, துணிகளை உலத்திண்டு, அவன் என்னமோ கீழே அது மாதிரி சௌக்கியமாக இருந்திருக்கா. வெள்ள பிரளயமாக வெள்ளம் போயிட்டு இருக்கு. இந்த பங்கர்ஸுக்குள்ளே பதுங்கி இருப்பான். பல இடங்களில் யுத்தம் நடக்கிற பல கண்ட்ரிகளில் போய் பார்த்தோம்னா பங்கர்ஸுக்குள்ளே பதுங்கி இருப்பான். அந்த பங்கர்ஸுக்குள்ளே அவளை சகல வசதியும் இருக்குது. ஃபேன் இருக்கும், கட்டில் இருக்கும், பீரோ இருக்கும், அப்புறம் ஏசி இருக்கும், காற்று போகிறதுக்கு வழி இருக்கும். எல்லாம் அந்த பங்கர்ஸுக்குள்ளே அவளுக்கு கம்ப்ளீட்டாக சமஸ்த விதமான வசதியும் பண்ணி வச்சுருப்பாள். வெளியில் எத்தனை நாள் யுத்தம் நடந்தாலும், எவ்வளோ பிரளயமாக நடந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும், பங்கருக்கு உள்ளே இருக்கிறவளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரவே வராது. அந்த மாதிரி கிருஷ்ணன் மலையை தூக்கினான். உள்ளே கீழே இருக்கிறவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் இயல்பு வாழ்க்கையை விட்டு வெளியிலே வரல. இயல்பு வாழ்க்கையிலே அவள் இருந்தாள். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. 7 நாட்கள் அடாது விடாத மழை பெய்தது. 1 வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்ததினாலே எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துடுது அப்படின்னா டக்கு டிக்குன்னு அடிக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அழகாக சௌக்கியமாக கீழே இருந்தா. கடைசியில் என்ன ஆயிடுத்து? இதெல்லாம் யார் ஆரம்பித்து வச்சா? இந்திரன் ஆரம்பித்து வச்சான். இந்திரனுக்கு என்ன ப்ராப்ளம்? நமக்கு செய்ய வேண்டிய பூஜையை கிருஷ்ணன் கெடுத்துட்டான். இந்திரனுக்கு பண்ண வேண்டிய பூஜையை நிறுத்திட்டு இவர்கள் எல்லோரும் மலையை பூஜித்தார்கள். அப்போ என் பவர் என்னன்னு நான் காமிக்கிறேன், என்னை பகைச்சிட்டா என்ன நடக்கும்னு நான் காமிக்கிறேன் பார் என்று திருவாய்ப்பாடியில் மட்டும் நான் ஸ்டாப்பாக மழை பொழியும்படியாக புஷ்கலம் ஆவர்த்தகம் என்னும் 2 மழை மேகங்களை அனுப்பினான். அந்த மழை மேகமும் தண்ணீரை பொழிஞ்சி தள்ளிவிடுத்து கடைசியில் மேகத்தில் வாட்டர் இல்லை, ஸ்கேர்சிட்டி வந்துடுது. மேகத்தில் தண்ணீர் இருந்தால் மழை பொழியும். மேகத்தில் தண்ணீர் தீர்ந்து போச்சுன்னா அந்த மேகம் என்ன பண்ணும்? மேகத்தில் தண்ணீர் தீர்ந்து போச்சுன்னா அந்த மேகம் என்ன பண்ணும்? திருப்பி வந்துடுது. இனிமேல் இந்திரனால் ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் இந்திரன் தோற்று போயிட்டான். தன்னுடைய தோல்வியை ஒத்துட்டான். அங்கிருந்து காமதேனுவின் பாலை கறந்து தங்க கலசத்தில் ஏந்தி கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறான் இந்திரன். ராமாயண பட்டாபிஷேகத்தில் இந்திரன் ஆப்சண்ட், கோவிந்த பட்டாபிஷேகத்தில் இந்திரன் மட்டும்தான் பிரசன்ட். அவனே வந்தான். அந்த கோக்ஷீரம் பசும் பாலை கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் செய்து மகிழ்ந்தான் இந்திரன். கோனா பசுக்களுக்கு பேர், கோனா பூமிக்கு பேர், கோனா வாக்குகளுக்கு பேர், கோனா கிரணங்கள் என்று பெயர். கோ சப்தத்திற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒன்று பசு மற்றும் பூமி. இந்த பூமியை காப்பதற்கு அவதரித்தவன் கிருஷ்ணன். எனவே அவன் கோவிந்தன்.
பூமியாகிய பசுவை காப்பதற்கு அவதரித்த காரணத்தினாலே கிருஷ்ணனுக்கு கோவிந்தன் என்று திருநாமம். சரி, இந்த திருநாமத்தினால் நமக்கு என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணனை நினைத்து கொண்டு ஒரு காரியத்திற்கு கோ, ஆகையால் உனக்கு உண்டாவது வின். நீ நினைத்தது சக்சஸ், காரியம் ஆயிடுத்தனா டன். ஸோ திஸ் இஸ் கோவிந்தன், கோவிந்தன். கூடாரை வெல்பவன், கூடியவர்களுக்கு தோற்பவன். இந்திரன் வந்தான், பட்டாபிஷேகம் பண்ணான், ரொம்ப அழகாக இந்திரன் பெருமாளெல்லாம் சேவிச்சான், பிரதட்சணங்கள் பண்ணான், பிரணாமங்கள் பண்ணினான். சரி நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிட்டான். அப்பொழுது அந்த இடையர்கள் தயங்கி தயங்கி கிட்ட வந்தான். யாரெல்லாம் கொம்பெல்லாம் வச்சு சப்போர்ட்லாம் கொடுத்து கிருஷ்ணா நீ கையெடுத்து நாங்கள் பார்த்துக்கிறோம், நான் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கோன்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த இடையர்கள்லாம் வந்து கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா நீ யாரோ தேவனா, தேவாதி தேவனா, பராத்தரனா தெரியலையே, இந்திரன் முதலான தெய்வங்கள் உன்னை வந்து உபாசிக்கிறது பூஜிக்கிறது உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கின்றன என்னால் அப்போ சம்திங் நீ ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கணும், நீ பெரிய ஆசாமியாக தான் இருக்கணும், எங்களுக்கு உண்மையே புரியலையேன்னு. கிருஷ்ணன் சொன்னா வாய மூடிட்டுக்கடா, பேசாமல் இருக்குடா. இந்திரன் ஒரு சோப்பலாங்கிடா, அவன் பயந்து போயிட்டான், தொடநடுங்கி. அவனுக்கு என்ன தெரியும், நானா உங்கள் கிருஷ்ணன்டா, உங்கள் கிச்சுடா, உங்கள் பாச்சுடா, உங்கள் கோண்டுடா, உங்கள் கூடயே இருப்பவன், உங்கள் கூடயே விளையாடுறவன், உங்கள் கூடயே நான் எல்லா காரியத்தை பண்ணுறவன். என்ன நடுவில் கொஞ்ச நாள் காணோன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணன் எங்கே போனான்னு தெரியல, எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லையே, பிறந்ததுலேருந்து உங்கள் கூட தான் இருந்துகிட்ருக்கேன். என்னமோ இந்திரன் பயந்து போயிட்டான், இந்த மலையெல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான் நான் தூக்கினேன், நீங்களாம் சப்போர்ட் பண்ணனா என்னால் மலையை தூக்கிட்டு கூட முடியாது. இந்திரன் வந்து பூஜை பண்ணதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கோ என்று கிருஷ்ணன் தன் மேன்மை அங்கே வெளிப்படாமல், எங்கே தனது மேன்மை வெளிப்பட்டு விட்டது என்றால் இந்த திருவாய்ப்பாடியில் உள்ளவர்களை தான் இழக்க நேரிடுமோ என்னும் பயத்தினாலே அதை வெளிக்காட்டாமல் இந்திரன் பேரில் பழிய போட்டான். அதாவது இவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இவளுடைய அசோசியேஷன், இவளோட தான் டுகெதர்னஸ், அவளோட சேர்ந்திருப்பதை தான் எழுந்து விடுவோமோ என்னும் பயம் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டது. புரிஞ்சுதா? இப்படி பரத்வ பரிபூர்ணனான கிருஷ்ணன் அந்த பரத்வமாகிற மேன்மையை முழுவதுமாக மறைத்து கொண்டு சௌலபிய பரிபூர்ணனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். கிருஷ்ணாவதாரத்தின் மேன்மையே என்ன அப்படின்னு கேட்டா சௌலபியம் தான். வீக்ஷந்தே த்வா விஸ்பிதாச்சைவ சர்வே சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ. அவள் ஆச்சரியமாக பார்த்தாலும் இல்லையோ, கோபர்கள் எப்படி ஆச்சரியமாக பார்த்தாலோ அந்த மாதிரி இங்கே இருக்கிறவள சித்தர்கள், சாரணர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், தேவர்கள், அஸ்வினி தேவதைகள் என்று எல்லோரும் அடேங்கப்பா என்ன மாதிரி விஷயம், எப்படி நடக்கிறது, எப்படித்தான் இதெல்லாம் பண்ண முடிகிறது, கிருஷ்ணனால் மட்டும் எப்படி இது முடிகிறது, அடேடே என்று அதிமானுஷ ஷீல விருத்த வேஷைன்னு மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத செயற்கரிய பல அரும்பெரும் சாகசங்களை கிருஷ்ணானை செய்து கொண்டிருக்கிறாய். ஜகத் ஜகத் பிரகர்ஷ்யத் அனுரஜ்யதே ச சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ. திருவாய்ப்பாடில கோவிந்த பட்டாபிஷேகத்தை செய்து இந்திரன் கிருஷ்ணனை கைகூப்பி வணங்கி பிரதட்சிண பிரணாமங்கள் செய்ததை பார்த்து மற்றைய கோபர்கள் கிருஷ்ணனை கைகூப்பி வணங்கி பிரார்த்தித்தார்கள். அத்தோடு சரி, அவளுக்கு இந்த ஸ்லோகம் தெரியாது, இந்த ஸ்லோகத்தினுடைய கண்டென்ட் தெரியாது, அவளும் மறந்து போயிட்டா. இன்ஃபேக்ட் அர்ஜுனனே மறந்து போயிட்டா. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண உபதேசம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுத்தேன்னு கிருஷ்ணன் கூட வருத்தப்பட்டிருக்காரு. கீழே பல முறை பார்த்துருக்கோம் நம்ம. சித்த சங்காஹா. அப்போ அனுகூலர்களான தேவார்கள், இந்திராதி தேவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், இப்படி எல்லாரும் நமஸ்யந்தி, உன்னை சேவிக்கிறா, உன்னை கொண்டாடுறா, உன்னை பகுமானிக்கிறார்கள். கிருஷ்ணா 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 என்று அவர்கள் பூஜை பண்ணுறான். ராட்சசர்கள் ஐயோயோ வந்துட்டான்டா இவன் பயம். வேடிக்கையாக ஒரு விஷயம் சுவாமி வேதாந்ததேசிகன் சொல்கிறார். கிருஷ்ணன் பானம் போட்டு அடித்தான் சத்ருக்களை. அந்த சத்ருக்கள் மிரண்டு ஓடினார்கள். எப்படி ஓடினார்கள்னா, நல்ல வேதாந்தியான ஒருத்தர் உபன்யாசம் பண்ணினா அந்த உபன்யாசம் பொறுக்காமல் ஜனங்க எப்படி ஓடுமோ அப்படி ஓடி போயிட்டான் அப்படின்றது. சரியா? அர்ஜுன உவாச்ச
ஸ்தானே ஹ்ருஷீகேஷ தவ பிரகிருத்யா ஜகத் பிரகிருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ த்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ. எல்லோரும் வணங்கும்படியாக பெருமை பெற்றவனே, ஹே கிருஷ்ணா, உனக்கு இந்த பெருமை தகும், உனக்கு இந்த பெருமை தகும் என்று அர்ஜுனன் தன் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறான். இது ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். இது எங்கே ஆரம்பிக்கிறது? இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. இது மந்திரசாஸ்திரபரமாக கவனித்து அதற்குரிய பெருமையை நாம் எல்லோரும் அறிய வேண்டும். ஸ்ரீமதே பகவதே ராமானுஜாய நமஹா. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. अर्जुन उवाच अर्जुन उवाच स्थाने हृषीकेश तव प्रकीर्त्या स्थाने हृषीकेश तव प्रकीर्त्या जगत्प्रहृष्यत्यनुरज्यते च जगत्प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். अर्जुन उवाच स्थाने हृषीकेश तव प्रकीर्त्या जगत्प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः. कस्माच्च तेन न मेरन्महात्मन् गरीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி चन्द्रचकारुमयूरशिखण्डक मण्डल
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।